ஹாய், ஹலோ, வணக்கம். ஒரு நல்ல விஷயம் நண்பா. குருக்ஷேத்திர போரிலே கர்ணனின் ரத சக்கரம் பூமிக்குள்ளே இறங்கியதும் கர்ணன் ரதத்திலிருந்து கீழே இறங்கி சரி செய்து கொண்டே இருப்பான். அந்த சமயத்திலே கர்ணனின் கையிலே எந்த ஆயுதமும் இல்லை. உடனே கண்ணன் அர்ஜுனனை பார்த்து அம்புகளை சந்தித்து சாகடிக்க சொல்வான். பகவானுடைய ஆணையை கிணங்க அர்ஜுனன் கர்ணனை குறிவைத்து ஒன்றுக்கு பின்பு ஒன்று சரமாரியாக அம்புகளை விடுகிறான். கண்ணன் தரை மேலே விழுந்து விடுவான். மரணத்துக்கு முன்பு தரையில் விழுந்த கர்ணன் கண்ணனை பார்த்து, கண்ணா, நீதானா இது செய்தது? இது நியாயமான நிர்ணயம் தானா கண்ணா? நிராயுதனாக இருந்த என்னை கொல்ல சொல்லி ஆணை விடுத்தாயா வாசுதேவா என்று கேட்பான். அப்போ கண்ணன் அர்ஜுனனின் மகன் அபிமன்யுவை அப்போ பத்மயோகத்திலே நிராயுதனாக இருந்த தருணத்திலே கொன்றுவிட்டீர்களே, அந்த நேரத்திலே நீயும் சேர்ந்து எல்லோரும் நிர்தாட்சிண்யமாக அபிமன்யனை கொன்றபோது அங்கே நீயும் இருந்தாய் அல்லவா கர்ணா? அப்போ உன்னுடைய நியாயம் எங்கே போனது? அப்போ உன்னுடைய தர்மம் என்னாயிற்று? அந்த நேரத்தில் அபிமன்யுவிடம் எந்த ஆயுதமும் இல்லை என்றும் அது அதர்மம் என்றும் உனக்கு தோன்றவில்லையா கர்ணா? இதுதான் கர்மானுடைய பிரதிபலன், இதுதான் நியாயம் என்று சொன்னான் பகவான் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா. யாராக இருந்தாலும் நன்றாக யோசித்து செயல்பட வேண்டும். மற்றவருடைய பலகீனத்தை பயன்படுத்தி கொள்ளக்கூடாது. அதே கர்மதான் உங்களுக்கு காத்திருக்கும் என்பது மறந்துவிடக்கூடாது. அதனுடைய பிரதிபலன் கண்டிப்பாக கொடுத்தே தீரும். எந்த விதை விதைத்தால் அந்த செடிதான் முளைக்கும். கர்மை செய்தவன் பிரதிபலனை தப்பிக்கவே முடியாது நண்பா. ஜாக்கிரத்தை, இது உண்மை.